இல்லைன்னு பார்த்தீங்களா, இவர் தான் என் அண்ணனோட 2வது பையன். ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கிற எல்லா திங்ஸையும் கலைச்சி போட்டு விளாண்டு எனக்கு பொட்டெல்லாம் இன்றைக்கி வச்சு விட்டார் அதிசயமாக. அப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாடி டயர்ட் ஆகிட்டான். சரி லன்ச் ப்ரிப்பேர் பண்ணான்ட்டு நேராக கிச்சனுக்குள்ளே போனால் சோயா மட்டும்தான் இருந்தது, எக்கு ஒன்றே தான் இருந்தது. சரி ஒரு ஃப்ரை மாதிரி சைட் டிஷ் பண்ணி சாப்பிட்லான்ட்டு காலையில் வச்சு அந்த முளை கட்டின பயிறு கிரேவி இருந்தது. ஸோ அதோட சோயா மட்டும் ஃப்ரை பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் இருக்கிற ஒரு ரெசிபின்னா அது சோயா தான். மஸ்ட்டு ட்ரை. யாரெல்லாம் வெயிட் லாஸ் இருக்கீங்களோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வெறும் வெங்காயம், உப்பு, மஞ்சத்தூள், பெப்பர் தூள் அவ்வளோதான். நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோ. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கொஞ்சம் தண்ணியை விட்டு சோயா நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா, ரொம்ப ஜூஸியாக வேணால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஜூஸ்னஸ் நல்லாவே இறங்கும். தென் ஒரே ஒரு எக்கு மட்டும் உடச்சி ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பெப்பர் போட்டுக்கணும். நான் கிரேவியாக செய்யலை, ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு சைட் டிஷ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.